அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 9 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. குறிப்பாக வேட்பாளர்களை இறுதி கட்டமாக டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள்ளாக இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில்தான் தற்போது போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்தான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன்படி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு சசிகாந்த் என்ற வேட்பாளர் தேர்வு செய்ய இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு பரிச்சயமான நபர். இவர் IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் வந்து பணியாற்றியவர். காங்கிரஸ் கட்சியின் வார் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பணியாற்றியவர். சமீபத்தில் அந்த பணியை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வார் ரூமில் இருந்து ரிசைன் செய்துவிட்டு தொடர்ந்து கட்சி பணி ஆற்றி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு திருவள்ளூர் தொகுதி ஒதுக்கப்படும் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல கடலூர் தொகுதி ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அழகிரி இந்த கடலூர் தொகுதிக்கு கடுமையாக போட்டியிட்டு இருந்தார். அந்த தொகுதி கண்டிப்பாக தனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் தற்போது அந்த தொகுதி CD மெய்யப்பன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே இளைஞர் காங்கிரசினுடைய மாநில தலைவராகவும் கர்நாடகத்தில் நடைபெற்ற தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமித்திருந்தவர். இவருக்கு தற்போது கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தளவில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை தொகுதியை பொறுத்தளவில் கார்த்திக் சிதம்பரத்துக்கும், நெல்லை பொறுத்தளவில் ராபர்ட் புரூஸ், அதாவது ஏற்கனவே பல்வேறு கட்ட பரிசீலனை நெல்லையில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன், அதே போல பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இந்த தொகுதிக்கு கடுமையாக போட்டியிட்டதாகவும், ரூபி மனோகரன் தற்போது MLA-வாக இருப்பதின் காரணமாக அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பீட்டர் அல்போன்ஸ் கூட்டணி கட்சியினுடைய சாயல் முகமாக அவர் தென்படுகிறார் என்பதை காரணம் காட்டி அவருடைய பெயரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுமுகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸ் என்பவருக்கு வாய்ப்பு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே MP-யாக இருக்கக்கூடிய செல்லக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விருதுநகரை பொறுத்த அளவில் மாணிக் தாகூர், இவர் ஏற்கனவே MP-ஆகவே இருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் முன்னதாகவே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருந்தது. இதன் அடிப்படையில் டெல்லி மேலிடம் மீண்டும் மாணிக் தாகூரையே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய குமரி மாவட்டத்தில் விஜய் வசந்த் வந்து போட்டியிடுவார் என்று முன்னதாகவே அறிவிக்கப்படாமலேயே அவர் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் என்று சொல்லி அங்கு பிரச்சாரங்களும் அங்கு அவர் களம் கண்டு தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியில் தற்போது வேட்பாளரை நாம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கடலூர் CD மெய்யப்பன், மயிலாடுதுறை பிரவீன் சக்கரவர்த்தி, திருவள்ளூர் சசிகாந்த், சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம், நெல்லைக்கு ராபர்ட் புரூஸ், கிருஷ்ணகிரிக்கு செல்லக்குமார், விருதுநகருக்கு மாணிக்கம் தாகூர், குமரிக்கு விஜய் வசந்த் ஆகியோர் வந்து போட்டியிட இருப்பதாக நமக்கு முதல் கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னமும் நடைபெறக்கூடிய இந்த முழுமையான அங்கு நடக்கக்கூடிய மீட்டிங் முடிந்த பின்னர் இன்று மாலைக்குள்ளாக இந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிட்டு தான் இந்த தொடர்ச்சியான இந்த காலதாமதத்துக்கான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கிருந்து தலைமைக்கு 3 குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளரையாவது அனுப்ப வேண்டும், 3 வேட்பாளருடைய பட்டியலையாவது அனுப்ப வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் சில தொகுதிகளுக்கு 1 அல்லது 2 வேட்பாளர்கள் பட்டியல் மட்டுமே சென்றதாகவும், 3 வேட்பாளர்கள் நிச்சயமாக நீங்கள் அனுப்ப வேண்டும், இல்லையே தான் தலைமையே வேட்பாளரை அறிவித்துவிடும் என்று ராகுல் காந்தி தெரிவித்ததன் விளைவுதான் தொடர்ந்து மீண்டும் இங்கிருந்து வேட்பாளர் தேர்வு செய்து அங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த வேட்பாளர் பட்டியல் காலதாமதமாவதற்கான தகவல் என்றும் கூறுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.